எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனிவே இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு எனக்கே தெரியல. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாய்பாபா காலனியில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ கிக்கி ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. வந்த உடனே கிக்கி என் கூட வரியான்னு கேட்டேன். ஓகே போகலாம் அப்படின்னா. எப்போதான் கிக்கி வேணான்னு சொல்லுவா, அவள் எப்பவுமே ரெடி தான் என் கூட வரதுக்கு. ஸோ எனிவே கிக்கி ரெடி ஆயிட்டா. நானும் அப்படியே ரெடி ஆயிட்டு கொஞ்சம் காலனி வரைக்கும் போகணும். ஆனால் நான் மீட் பண்ண வேண்டியவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு சுற்றிட்டு அப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க வரீங்களா? போகலாமா? இப்போ நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே நின்றுட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவரை பார்த்துட்டு அப்புறம் போய்க்கலாம். ஒரே நிமிஷங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க பாட்டை தட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சுவலி இப்போ வந்துட்டுருக்காரு ஆஃபீஸ்லேருந்து. அவரை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு தான். எனக்கு பேசிக்லி பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அந்த டீ கடைலாம் பார்த்தேன்னா உடனே நிப்பாட்டிடுவேன் அங்கே போயிட்டு சாப்பிட்லான்ட்டு. ஆனால் இங்கே கொஞ்சம் பக்கத்தில், நம்ம வீட்டு பக்கத்தில் தாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா லேயர் டீன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து லேயர் டீ பண்ணுவாங்களாம். ஸோ அந்த லேயர் டீ எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணும் போல் இருக்குது. ஸோ கிக்கிட்ட வா போகலாம் அப்படின்னு சொன்னேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிக்கிக்கு அடுத்த நாள் ஸ்கூல் இருந்துச்சுன்னா நாங்கள் போக மாட்டோம். ஸோ நாளைக்கு லீவு. ஸோ போகலாம் வா அப்படின்னு அவளும் ரெடி ஆகிட்டா. ஸோ நாங்கள் வந்துட்டோங்க. இந்த லேயர் டீ எப்படி இருக்க போகுது, நான் போகிற வழி எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? அண்ட் அந்த டீ சாப்பிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது சாய்பாபா காலனியில் நான் சொன்ன மாதிரி. ஸோ அங்கே கிளம்பணும். ஸோ இப்போதுக்கு நம்ம டீ கடைக்கு தான் போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்தோடனே அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். இந்த லேயர் டீ சாப்பிட போகிறேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா கணுவாயில் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மருதமலை ஏரியாங்கிறனால அந்த வழியாக, அந்த சாவரா ஸ்கூல் வழியாலாம் போய் நான் போகிறேன். ஸோ நீங்கள் வேறு ரூட்லேருந்து கூட வரலாம். கோயம்புத்தூரில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நிறையா ரூட்ஸ் இருக்குது கணுவாய் வரக்கு. ஆனால் என்னோடய ரூட் டெஃபினெட்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. நான் இந்த ரோட்லேருந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு ஹார்ட்லி 50 மீட்டர்ஸ் தான் அந்த கடையே வந்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படியே வாங்க போகலாம் கடைக்கு. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆனைக்கட்டி எப்படி போகணுன்னு கண்டிப்பாக தெரியும். அந்த ஆனைக்கட்டி ரோடை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே, அதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துருங்க. எവിടെ மோல கீக்கி அக்கா பார்த்தீங்கன்னா மலையாளத்துலலாம் பேசுகிறாங்க. எவ்வளோ மோலை அப்படின்னு கேட்குறா கடை எங்கன்ட்டு. கடைக்கு வந்தாச்சுங்க. ஸோ கடைக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி, அங்கேருந்து இங்கே தான், ரொம்ப ரொம்ப பக்கம் தாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த கடைக்கு வந்துடலாம். ஓ, நம்ம கோபி அண்ணனும் இங்கே வந்து குடிச்சிருக்காரு போல இருக்கு. சரி, அந்த டீ எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இந்த குட்டி குட்டி பேக்கரிஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா? எல்லா பேக்கரியிலையும் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் வடை, பின்ன கேக்கு அதெல்லாம் இருக்குது. வாங்க வாங்க, லேயரை பாருங்கள், நிறைய லேயரெல்லாம் வச்சு பாருங்கள். டிசைன் எல்லாம் செமையாக இருக்குது இல்லையா? 3 லேயர் இருக்கான், 4 லேயரும் இருக்கான். நான் 4 லேயர் கேட்டிருக்கேன். ஸோ அந்த 4 லேயர் டீ இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். பார்க்கலாம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது கடை, சூப்பராக இருக்குது. மை பார்ட்னர் இன் கிரைம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. What you gonna have? Nothing. அவளுக்கு ஒன்றும் வேணாங்களாமா. நான் லேயர் டீ எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களை கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்த வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லையா? எதாவது கேட்குதா? வெளியே ரொம்ப சத்தமாக இருக்குது. சரி, 4 லேயர் போடணும்ல, அந்த அண்ணா போட்டுட்ருக்கட்டும், அதுக்குள்ளே கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க வந்தேங்க. சின்ன வயசுலலாம் பேக்கரிக்கு போனாலே இந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற பழக்கம்லாம் உண்டு. இப்போ தான் சாப்பிட்றதில்ல. வெளியே ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. வெளியே போய் பார்த்தா ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குங்க. மெயின் ரோட்டில் வேறு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி தான் இருக்கும். உள்ளே வந்தாச்சு. உள்ள கேக்கு, பின்ன உளுந்து வடை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் இப்போல்லாம் தோன்றதே இல்லைங்க சாப்பிட்ணுன்ட்டு. எனிவே பாருங்கள், வெரைட்டிஸ் ஆஃப் டீ எல்லாம் வச்சுருக்குறாங்க. நல்லா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றியும் எடுத்துகிட்டே தான் இருந்தேன். இந்த லேயர்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிகாஷன், அப்புறம் அந்த நுரை, அப்புறம் ஹார்லிக்ஸ் அதை போட்டுட்டு மறுபடியும் நுரை, அப்புறம் பால், அப்புறம் நுரை, காஃபி நுரை, அதுதாங்க. நான் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போ வரும்னு சொல்லிட்டு. வந்துடுச்சு.
என்னடா 4 லேயர் தானே கேட்டேன், 5ஆக இருக்கே, டிசைன் எல்லாம் செம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது 4 லேயர் தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராத் அந்த நுரை மட்டும்தான் இருக்கும். இப்போது நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு எப்படி பிடிக்க போதா என்னன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. லெட்ஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டும் இல்லை, ஏன்னா அந்த நுரை மட்டும்தான் வந்துச்சு. ஸோ சரி ஓகே, நம்ம அந்த கீழே லேயருக்கு போகிற வரைக்கும் நம்ம குடிச்சிட்டே தான் இருக்கணும் போல் அப்படின்னு நினச்சேன். Keep it to yourself and enjoy it yourself. நான் ஹாலிக்ஸ் சொன்னேன்னா சரி, கீக்கிக்கு ஹாலிக்ஸ், எனக்கு இந்த லேயர் டீ. கீக்கிக்கு ஹாலிக்ஸ். லேயர் டீ கடையில் வந்து யாராச்சும் ஹாலிக்ஸ் கேட்பாங்களா? பாருங்க, ஹாலிக்ஸ் சாப்பிட போகிறான். எனக்கு இது நானும் குடிக்கிறேன், டேஸ்ட்டே வர மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சரி குடிப்போன்னு சொல்லி குடிச்சிட்டே இருந்தேன். கீக்கி பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட் அப்பூஸ் கூட பேசிகிட்டு இருந்தா. சரி நீ பேசுடி, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் லேயரை முடிச்சு வந்தாச்சு. ஃபஸ்ட் லேயர் இல்லை, அந்த நுரெல்லாம் முடிச்சு அந்த ஃபஸ்ட் லேயர் பக்கம் வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட் வந்துருச்சு. பாருங்கள், எனக்கே டவுட்டு தான் 4 லேயரா 5 லேயரான்னு நானே கேட்குறேன். ஏன்னா அந்த நுரையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிட்டேன். நான் டீ சாப்பிட்றதை விட இந்த கிளாஸை பார்த்துட்டு இருந்தது தான் ரொம்ப நேரம். பாருங்க எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஐயோ இது நல்லா இருக்க. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன், எப்படி அழகாக அது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிப் எடுப்பேன், அப்புறம் வச்சுட்டு மறுபடியும் அதை பார்ப்பேன். இதே தாங்க பண்ணிட்டு இருந்தேன். லேயர் டீன்னு எல்லாம் சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ட்ரை பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஐ ஹவ் நெவர் டேஸ்டட் திஸ். எப்படி அந்த லேயர்ஸ் எல்லாம் அப்படியே நிற்குதுன்னு தான் எனக்கும் தெரியல. பட் இட் வாஸ் நைஸ். நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தடாகம் ரோடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து நாணயக்கட்டிக்கு திரும்புவீங்க இல்லையா, திரும்பினோடனே கொஞ்சம் ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே வந்துடும் கடை ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து இந்த லேயர் டீயை அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்லாயிருக்கு. ஓகே, மெனி பீப்புளுக்கு வந்து பிடிக்கும். பட் ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ ஹேவன்ட் ஹேட் இட், யூ ஷுட் ட்ரை இட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். நான் எல்லாமே குடித்தேன், கொஞ்சம் விட்டுட்டானா முடியலைங்க, சுத்தமாக முடியல. ஸோ எனிவே கீக்கி வந்து அவள் ஃப்ரெண்ட்டை ஃபோனில் பேசிகிட்டே இருக்கா. நான் வந்து அந்த டீயை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, பிகாஸ் மெயின் ரோடு இங்கே தான் இருக்குது. ஸோ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப்பாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஆனைக்கட்டிக்கு போகிற டைமெல்லாம் நான் இதை பார்த்துட்டே போயிட்டே இருப்பேன். ஒரு தடவாவது வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ லக்கிலி இந்த டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ வந்துட்டேன். நான் லேயர் டீயை குடிச்சாச்சு. கீக்கி and I are about to leave. பட் கீக்கி finished your ஹாலிக்ஸ். லேயர் டீ சாப்பிட வந்தோம், அவள் ஹாலிக்ஸ் சாப்பிட்றான். ஸோ எனிவேங்க, எல்லா ஆள் வந்துட்டே இருக்காங்க. ஸோ லெட் தம் ஆல் ஹேவ். ஸோ நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாங்க. வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 லேயர்ஸ் அப்புறம் 4 லேயர்ஸ் வச்சுருக்காங்க போல். என்கிட்ட அந்த அண்ணா கேட்டார் 3 லேயரா 4 லேயரான்ட்டு. சரி தான் லேயர் ட்ரை பண்ண வந்துட்டோம்ல, 4 லேயராகவே ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு 4 லேயரும் ட்ரை பண்ணியாச்சு. ரொம்ப சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியலைங்க. சப்போஸ் கேட்கலன்னா நான் வீட்டுக்கு போய் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இனி வந்து சாய்பாபா காலனி கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியிலே டின்னர் வாங்கிட்டு போயிடலாம். அங்கே போயிட்டு யார் சமைக்க முடியும் நைட் நேரத்தில்? ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பலாம். I'll meet you in the next video. Until then, bye-bye. இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.